ரமதானும் இறையச்சமும். அன்பிற்கினியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய, அல்லாஹ் இந்த சமூகத்தின் மேல் விதித்த ஒரு கடமையில் 4வது கடமையாக கருதப்படுவதுதான் நோன்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் இதை அவனது புத்தகத்தின் மூலியமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் மூலியமாகவும் இதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஃபுரித அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது. குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னாள் சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு, நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா, அல்லாஹ் கொடுத்த அத்துணை சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான். அது போன்று குதிப அலைக்கும், உங்கள் மீதும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாருக்கு? யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டால். பதில் என்ன? அவர்கள் யார்? முஸ்லிம்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். நோன்புடைய விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிபந்தனை, அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குகிறான். ஏதோ விருப்பத்திற்கோ, ஏதோ மனதிற்கு விருப்பமாக இருந்தால், கால அவகாசம் கிடைத்தால் நோற்பதற்காக நோன்பு அல்ல. நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ நோன்பை நோற்றே ஆக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் இதை நிபந்தனையாக கொடுத்திருக்கிறான். இன்கான முஸ்லிமன் வ ஆகிலன் வ பாலிகன் வ ஹுர்ரன் வ முஸ்ததீஅன் வலா முசாஃபிரன் வலா மரீதன், யார் யார் அறிவுள்ளவர்களாக, யார் சக்தி உள்ளவர்களாக, யார் வயதை கடந்தவர்களாக, யார் பயணத்தில் இல்லையோ, யார் நோயாளியாக இல்லையோ, எந்த ஒரு பெண் ஹைதுடைய காலத்தில் இல்லையோ, இந்த ஷருத்தை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். எவன் ஒருவன் நோன்பை விடுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் நிபந்தனையை தகர்த்தெறிந்தவன், அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டத்தின் கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் 5 கடமைகளின் மேல் நிறுவப்படுகிறது, 5 தூண்களின் மேல் நிறுவப்படுகிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஷஹாதத்தை, 2 சாட்சிகளை அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டும். முதல் சாட்சி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவனே உன்னை தவிர வணங்க தகுதியானவன் இல்லை என்று நான் உனக்கு சாட்சி கொடுக்கிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் உன்னுடைய தூதர் ஆவார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். அடுத்து என்ன நிறைவேற்ற வேண்டும்? வ யகாமிஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். வ ஈதாஇஸ் ஸகா வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத மன் இஸ்ததஅ இலைஹி சபீலா, நோன்பு நோக்க வேண்டும் ரமதானுடைய மாதத்திலே. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ் செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தூண்களாக கூறியவை. இந்த தூணில் எந்த ஒரு தூணை எடுத்து விட்டாலும் சரி, இந்த ஷருத்தில் எந்த ஒரு ஷருத்தை நிறைவேற்றவில்லை என்றாலும் சரி, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஒருவன் ஷஹாதத்தை கூறி தொழவில்லை என்றால், ஜக்காத்தை கொடுத்தாலும் நோன்பு நோற்றாலும், அவன் ஹஜ் செய்தாலும் அவன் முஸ்லிம் அல்ல. எவன் தொழுது, எவன் கலிமா கூறி ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அவன் முஸ்லிம் அல்ல. எவன் 4இல் 1 இழந்தாலும் அவன் முஸ்லிமாக கருதப்பட மாட்டான் அல்லாஹ்வுடைய பார்வையில். நம்முடைய பார்வையில் தொழுகை இல்லாதவர்கள் முஸ்லிம்கள், நம்முடைய பார்வையில் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் முஸ்லிம்கள், நம்முடைய பாதையில் நோன்பு நோக்காதவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் பார்வையிலே அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது நோன்பை கடமையாக்குகிறான். ரமதான் எதற்கு?
எதற்கு கடமையாக்குகிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், உங்கள் உள்ளமும் செயல்களும் அல்லாஹ்வை அஞ்சியதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். எதற்கு நோன்பு கடமை இல்லை? பசியை உணர்வதற்காக நோன்பு கடமை இல்லை. எவன் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறானோ, எவன் வறுமையை உணர்வதற்காக, ஏழைகளின் பசியை உணர்வதற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறானோ, இவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடக்கூடியவன். அல்லாஹ் சொல்லுகிறான் நோக்கத்தை, நோன்பை உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது எதற்காக? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்ற காரணத்திற்காக, வேறு எந்த நோக்கமும் இல்லை. பசியை உணர்வதற்காகவோ, ஏழையின் வறுமையை உணர்வதற்காகவோ, கஷ்டத்தை அனுபவிப்பதற்காகவோ, காலையிலிருந்து மாலை வரை பசியை உணர்வதற்காகவோ அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை. அவனுடைய இறையச்சத்தை நோக்கமாக கொண்டே தவிர. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லஅல்லக்கும் தத்தகூன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இந்த தக்குவாவை எதிலிருந்து எதிர்பார்க்கிறான்? பசியிலிருந்தும் தாகத்திலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இந்த தக்குவாவை, இந்த இறையச்சத்தை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அத்தக்குவா, அத்தக்குவா இதுதான் இந்த மார்க்கத்துடைய மொத்த நிபந்தனைகளுக்கும் ஷர்த். இந்த இறையச்சம் இருந்தால்தான் இந்த மார்க்கத்துடைய எல்லா செயல்களையும் சீரமைக்க முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். இறையச்சம் இல்லாத எந்த ஒரு செயல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ். அத்தக்குவா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டார்கள், யா அபீ ஹுரைரா, யா அபா ஹுரைரா, மத்தக்குவா, இறையச்சம் என்றால் என்ன, விளக்கம் சொல். சொன்னார்கள், ஷிர்க்கை பயப்பட வேண்டும். இறையச்சம் என்றால் என்ன? ஷிர்க்கை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஆயுத்தமாக வேண்டும். இதுதான் இறையச்சம். மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். மொத்த விளக்கத்தையும் அடக்கி பார்த்தால் தெரியும், இறையச்சம் என்றால் அல்லாஹ் கூறியதை நடந்து, அல்லாஹ் கூறியதை ஏற்று நடந்து, அல்லாஹ் தடுத்ததை விலக்கி இருந்தால் அவர்கள் முத்தகீன்கள். அவர்கள் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள். யார் அல்லாஹ் ஏவியதை செய்யாமல் அல்லாஹ் தடுத்ததை செய்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை பயப்படாதவர்கள், அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, இந்த தக்வாவுடைய விளக்கத்தை சஹாபாக்களுடைய இந்த உரையாடலில் இருந்து புரிந்து கொள்ளலாம். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, உபை இப்னு கஅபை சந்திக்கிறார்கள். யா உபை, எனக்கு இறையச்சம் என்றால் என்னவென்று சொல் என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள்? உமர். யார் அவர்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாருடைய இறையச்சத்தை பார்த்து? ஷைத்தான் விரண்டு ஓடுவானோ அந்த இறையச்சம் உள்ளவர் கேட்கிறார் உபை இப்னு கஅபை பார்த்து. அதுவும் எப்போது? பின்னால் காலத்திலே. யா உபை, மத்தக்வா, தக்வா என்றால் என்ன? உபை அவர்கள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், அமா சலக்த தரீகன் தா ஷௌக், நீ முள்ளுள்ள பாதையில் நடந்திருக்கிறாயா? ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறாயா? நடந்திருக்கிறேன். அந்த இடத்தில் நடக்கும்போது நீ எப்படி நடப்பாய்? உமர் அவர்கள் சொன்னார்கள், என் ஆடைகளை இருக்க பிடித்துக் கொண்டு தூக்கி கொண்டு என் பாதத்தை எந்த இடத்தில் முள்ளிலையோ அந்த இடத்தில் வைத்து வைத்து செல்லுவேன் என்று சொன்னார்கள். யா அமீருல் முஃமினீன், அதுதான் இறையச்சம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா? அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள். நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா? இறையச்சம் உள்ளவர்கள். நான் செய்யக்கூடிய செயலில் அல்லாஹ் தடுத்த விஷயம் இருக்கிறதா? அதை விட்டு விலகி கொண்டால் அவர்கள் இறையச்சம் கொண்டவர்கள். தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிபந்தனையாக கொண்டவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உபதேசம் செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள்
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அந்த உரிய முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான் நீ என்னை பயந்து கொள் என்று. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணம் அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் இந்த படைப்பை படைத்திருக்கிறான். காயத்துல் ஹல்க். அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் படைத்த படைப்புகள், வானம், சூரியன், சந்திரன், மனிதன், ஜின், மலக், எல்லா படைப்புகளுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? وما خلقت الجن والانس الا ليعبدون وما خلقت الجن والانس الا ليعبدون. நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை. காயத்துல் இபாதா, காயத்துல் ஹல்க், படைப்புகளின் நோக்கம் அல் இபாதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். காயத்துல் இபாதா, இபாதத்துடைய நோக்கம் அத்தக்வா. அல்லாஹ் சொல்லுகிறான் யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈமான் கொண்டவர்களே, உங்களை மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அவன்தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு முன்னுள்ளவர்களை படைத்தான். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. காயத்துல் ஹல்க் அல் இபாதா, காயத்துல் இபாதா அத்தக்வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹ் அவன் கடமையாக்கிய அத்துணை கடமைகளிலிருந்தும் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை மட்டும்தான், அல்லாஹ்வுடைய பயத்தை மட்டும்தான், அல்லாஹ்வுடைய நேசத்தை மட்டும்தான். இறையச்சம் என்பது ஏதோ அல்லாஹ்வை பயப்படுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதும் இறையச்சத்திலே அடங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே பிரார்த்தனை செய்வதை நீங்கள் படித்திருக்கலாம். ரகபத்தன் வ ரஹபத்தன் இலைக, யா அல்லாஹ், உன்னை நான் அஞ்சுகிறேன், அதே நேரத்திலே உன் மீது நான் ஆசை, பிரியம் வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுதான் இறையச்சம். அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு இறையச்சத்திற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஸலா இறையச்சம், ஹஜ் இறையச்சம். அல்லாஹ் கடமையாக்கிய அத்துணை கடமைகள் இருந்தும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை மட்டும்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அறிவுரை செய்கிறான் அத்தக்வா. அல்லாஹ் அறிவுரை செய்கிறான் யாருக்கு? முதலாம் உள்ளவர்களுக்கு, கடைசியாக வரப்போகிறவர்களுக்கு, எல்லா சமுதாயத்தில் உள்ள நபிமார்களுக்கு, மக்களுக்கு, ஜின்களுக்கு, எல்லாருக்கும் அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கலிமா அல்லாஹ் பேசுகிறான், ரப்பு பேசுகிறான், படைத்தவன் பேசுகிறான், சூரியனின் இறைவன் பேசுகிறான், சந்திரனின் இறைவன் பேசுகிறான். உங்களுக்கும் உங்கள் முன்னுள்ள சமுதாயத்திற்கும், கிதாப் அவர் அஹ்ல கிதாபுகள், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வசியத்து செய்கிறான். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ. அல்லாஹ் அறிவுரை செய்திருந்தான். என்ன அறிவுரை? அனித்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இர்பாத் இப்னு சாரியா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ர் ثم وعدنا موعظة بليغة ذرفت منها العيون وجلت منها القلوب فقال قائل يا رسول الله فأوصنا أوصيكم بتقوى الله لا إله إلا الله. ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா ذرفت منها العيون وجلت منها القلوب. பேசுவது யார்? பேசுவது யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தோடு பேசுகிறார். ذرفت منها العيون وجلت منها القلوب. சஹாபாக்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறது. وجلت منها القلوب, وجل ஆடுகிறது, நடுங்குகிறது. கேட்டார்கள், كأنها موعظة مودع. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விடை பெறுபவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருக்கிறதே. ஃபௌசினா, எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள். அனித்தகுல்லாஹ் உஸீக்கும் பித்தக்வல்லாஹ், நான் அறிவுரை செய்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே
யார் வந்து கேட்டாலும் சரி, எதை அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்யக்கூடிய முதல் அறிவுரை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.